வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரா டொமைன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ், இன்டர் டொமைன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன், கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் வெக்டார் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், ஷார்ட்டாக டிவிஎம்ஆர்பின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இதோட டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இயர்லி மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு டைப் தான் இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். இது என்ன பண்ணும்னா ஃபார்வேர்ட் பண்ணும் என்னத்தை, மல்டிகாஸ்ட் பேக்கெட்ஸை. அதாவது ஒரு சென்டர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பேக்கெட்டை மல்டிகாஸ்ட் பண்ணுறாரு. அதாவது ஒருத்தர்கிட்டேருந்து மெனி. ஓகேங்களா? ஃப்ளட்டிங்னு என்னதுன்னா இந்த பேக்கெட்டை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து மற்ற எல்லாருக்குமே ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. இப்போ நான் தான் ஒரு இன்டர்ஃபேஸ்னு வச்சுப்போமே. இப்போ என்கிட்ட தான் வந்து டேட்டா பேக்கெட் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதான் ஃப்ளட்டிங், எ பேசிக் மெத்தட் வேர் மல்டிகாஸ்ட் பேக்கெட்ஸ் ஆர் ப்ராட்காஸ்ட் டு ஆல் இன்டர்ஃபேஸஸ் எக்ஸப்ட் த ஒன் தே கேம் ஃப்ரம். இப்போ என்கிட்ட தானே வந்தது. இப்போது என்னை தவிர நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர திரும்ப எனக்கு வராது. இப்போ நான் ஒரு பேக்கெட் அனுப்புகிறேன்னா அது மற்ற இன்டர்ஃபேஸுக்கு தான் போகுமே தவிர எனக்கு வராது. அதுதான் ஃப்ளட்டிங். சரி, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ரிவர்ஸ் பாத் ஃபார்வேர்டிங். இது என்ன பண்ணோம்னா இந்த ஃப்ளட்டிங் கான்செப்டில் நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? நிறைய சப்நெட் ஒர்க்காக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு லூப் ஃபார்மேஷன் இல்லாமல் தடுக்கிறது யாருன்னா இந்த கான்செப்ட் தான், ரிவர்ஸ் பாத் ஃபார்வேர்டிங். உங்களுக்கு எக்ஸாம்பிள் போக போக உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். எ ரவுட்டர் ஃபார்வர்ட் எ மல்டிகாஸ்ட் பேக்கெட் ஒன்லி இஃப் இட் அரைவ்ஸ் ஆன் த இன்டர்ஃபேஸ் தட் இஸ் ஆன் த ஷார்ட்டஸ்ட் பாத் பேக் டு த சோர்ஸ். அப்போது ஒரு ரவுட்டர் வந்து ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணுது. ஓகேங்களா? யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு சென்ட் பண்ணுதுன்னா அது ஏன் சென்ட் பண்ணோம்னா அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து சோர்ஸ்க்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத் இருந்தால் தான் சென்ட் பண்ணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளில் ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். திஸ் என்ஷூர் லூப் ஃப்ரீ மல்டிகாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்கோ ஒரு சோர்ஸ் கிட்ட வரைக்கும் அதுக்கு மட்டும் இந்த டேட்டா பேக்கெட்டை சென்ட் பண்ணும், மல்டிகாஸ்ட் பண்ணும். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போ இதுதான் சோர்ஸ், இது ரவுட்டர் 1, இங்கே ரவுட்டர் 4 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ரவுட்டர் 1க்கு டேட்டா பேக்கெட் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது ஏன் இந்த இடத்துக்கு டேட்டா பேக்கெட் வந்திருக்குன்னா இந்த இடம் எல்லாமே டிஸ்கார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து ஈஸியாக இங்கே போயிடலாம் திரும்பவும். ஆனால் இப்படி இங்கே இதுவே இப்படி போக முடியாது, லாங்கஸ்ட் பாத் ஆகிடும். அப்போ இது எல்லாமே என்ன ஆகிடும், இந்த பக்கம் டிஸ்கார்ட் ஆகிடும். இப்போ அடுத்து இந்த இடத்துக்கு வருது ரவுட்டர் 2க்கு. அப்போ இங்கேருந்து ஈஸியாக இங்கே போயிடலாம். இப்படி போகணுன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வழித்தடம் வந்து டிஸ்கார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். இப்போ இங்கே வந்துருச்சுன்னா ஸோ இங்கேருந்து ஈஸியாக இங்கே போயிடலாம், இப்படி போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுமாரி எதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்கோ அங்கே தான் இந்த டேட்டா பேக்கெட் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போகும், கேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? மற்ற இடம் எல்லாமே டிஸ்கார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பாத் ப்ராட்காஸ்டிங். இது இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கோம் ஆர்பிஎஃப் ஃப்ளட்டிங்கில். என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ளட்டிங் எவ்ரிவேர் ஈச் ரவுட்டர் ஃபார்வர்ட் த பேக்கெட் டு ஆல் அதர் இன்டர்ஃபேஸஸ் ஒன்லி இஃப் இட் அரைவ் ஆன் த ஆர்பிஎஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ எதெல்லாம் வந்து ஆர்பிஎஃப் இன்டர்ஃபேஸ்லேருந்து வந்திருக்கோ அதுக்கு மட்டும் சென்ட் பண்ணால் போதும், மற்ற குரூப்ஸ்க்கு சென்ட் பண்ணாத மாதிரி பண்ணுறது தான் வந்து இந்த ரிவர்ஸ் பாத் ப்ராட்காஸ்டிங்கில். நம்மளுக்கு ஈஸியாக நம்ம பண்ணலான்னா எந்த ஒரு லூப்பும் எந்த ஒரு டூப்ளிகேட்டும் இல்லாமல் ஈஸியாக அந்த பேக்கெட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே நெட்வொர்க் 1 இருக்குது, இங்கே நெட்வொர்க் 3 இருக்குது, இங்கே நெட்வொர்க் 4 இருக்குது, இங்கே நெட்வொர்க் 2 இருக்குது. இப்போது இந்த நெட்வொர்க் 3க்கு எடுத்துப்போம். இந்த நெட்வொர்க் 3க்கு இங்கேயும் பேக்கெட் வரும், இங்கேயும் பேக்கெட் வரும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுங்க, டூப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு ரவுட்டரை டிசைனேட்டட் ரவுட்டராக மாற்றிடணும், டிஆராக மாற்றிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரவுட்டர் 2 நான் டிஆர்னு மாற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் இருந்து வர்றது அது இந்த பக்கம் ஏதாவது டேட்டா பேக்கெட் வந்தால் அது ஸ்டாப் ஆகிடும்.
அப்போது இந்த நெட்வொர்க் 3க்கு R2 ரவுட்டர் 2லேருந்து மட்டும்தான் பேக்கெட் வரும். ஏன்னா இது வந்து டிசைனேட்டட் ரவுட்டர். ஸோ எதனா ஒரு ரவுட்டரை டிசைனேட்டட் ரவுட்டராக மாற்றிட்டோம்னா அதோடைய இந்த பக்கம் இருக்கிற கனெக்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இதுலேருந்து வர டேட்டா பேக்கெட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ரிவர்ஸ் பாத் மல்டிகாஸ்டிங், இது ரொம்ப சிம்பிள். யாருக்கு தேவையோ எந்த நெட்வொர்க்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பேக்கெட்டை சென்ட் பண்ணோம். மற்றவங்க எல்லாருமே நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். தான் ப்ரூனிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பில்ட் ஆன் ஆர்பிபி பட் வித் ப்ரூனிங் அண்ட் கிராஃப்டிங் மெக்கானிசம். அதாவது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் டெலிவர் பண்ணுவோம். அன்இன்ட்ரெஸ்டட் ரவுட்டர்ஸ் எல்லாமே ப்ரூன் அவங்களே தானாக ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நெட்வொர்க்கை விட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெத்தட். டயக்ராமில் புரிஞ்சுன்னு பாருங்கள். இப்போது நெட்வொர்க் 1, நெட்வொர்க் 2, நெட்வொர்க் 3ன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த நெட்வொர்க் 1க்கு மட்டும்தான் பேக்கெட்டு போகுது. அப்போ இவங்களுக்குலாம் தேவையில்லை, விருப்பம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் விட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த சிஸ்டம் விட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு தேவையில்லை பேக்கெட். அப்படி இல்லையா, இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போது ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமில் நெட்வொர்க் 1, நெட்வொர்க் 2, நெட்வொர்க் 3. நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு நெட்வொர்க் 1க்கும் நெட்வொர்க் 2க்கும் மட்டும்தான் பேக்கெட்டு போகணும், கேஸ்ட் ஆகணும். எனக்கு நெட்வொர்க் 3க்கு போகக்கூடாது. நான் கிராஃப்ட் பண்ணி விட்ருவேன், கட் பண்ணி விட்ருவேன் அந்த கனெக்ஷனை. ஸோ நான் கட் பண்ணி விட்டேன்னா கிராஃப்டிங், அவங்களே வேணாம் விருப்பம் இல்லை போயிட்டாங்கன்னா ப்ரூனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மல்டிகாஸ்ட் ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத். அதாவது இந்த ரவுட்டர் என்ன பண்ணோம்னா ஷார்ட்டஸ்ட் பாத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு எதெல்லாம் தேவையில்லாத இடமோ அதெல்லாம் ப்ரூன் பண்ணிடும். ஓகேங்களா? ஒரு ப்ரூன் மெசேஜ் அனுப்பிச்சிடும். நீங்கள் எங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத்து கிடையாது, அதனால் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த ரவுட்டரோட கனெக்ஷனை ப்ரூன் பண்ணி விட்டுரும். மெசேஜ் கொடுத்து ப்ரூன் பண்ணிவிடும். ஓகேங்களா? இதுதான் அந்த கான்செப்ட் நடக்குது. இதுதான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக இதோட எக்ஸ்ப்ளனேஷனை எக்ஸாம்பிளில் புரிய வைக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிட்டா போதும், நீங்கள் படிச்சிடலாம். ஸ்டெப் 1, இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு இன்டர்நெட் கொடுத்துருக்காங்க வித் குரூப்ஸோட. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நோட்லேயும் குரூப்ஸ் இருக்குது. இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுட்டருக்கு பேர் வச்சுட்டு அதோட டிஸ்டன்ஸ்லாம் எழுதியிருக்கோம். 3, 2, 5, 4, 2, 5, 4, 3, 1. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு அசம்ஷன்ஸ் தான். இப்போ ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏதாவது ஒன்று சோர்ஸாக எடுத்துக்கோங்க. இதை நான் சோர்ஸாக எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ரவுட்ரு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து சில கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்து நான் ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத் மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ட்ரீ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு நம்பர்ஸும் எழுதலை. ஸோ M1, M2, M3 இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சரி, நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கம்ப்யூட்டர், அதாவது ஒரு நெட்வொர்க் என்ன பண்ணோம்னா எங்கே ரவுட்ரு இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல தான் ரவுட்ரு இருக்குது. இந்த இடத்துல ரவுட்ரு இருக்குன்னா இந்த ரவுட்டர்லேருந்து எனக்கு இந்த G1க்கு போகணும்னா அப்போ இந்த M1 கனெக்ஷன் எனக்கு தேவையில்லை. இது தேவையில்லை தானே. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரூன் மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு தேவையில்லைப்பா நான் இப்படியே போயிடுவேன்னு சொல்லி இதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம்னா இது போயிடும். அதேமாதிரி இந்த பக்கமும் யூஸும் கிடையாது. இதுக்கும் ப்ரூன் மெசேஜெலாம் அனுப்பிச்சு வெளியே தள்ளிடலாம். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன தான் வரும், இது மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்து தான் அதை சூஸ் பண்ணிக்கும். இங்கேருந்து இங்கே அந்த G1க்கு அனுப்புறதுக்கு, பேக்கெட்டை கேஷ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ முதல்ல அந்த லெஃப்ட் சைடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைடு இதுக்கும் ப்ரூன் மெசேஜ் அனுப்பி இதையும் ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரில் இது ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு இது மட்டும்தான் வரும், சோர்ஸ் டு ப்ரூன்டு சப்ட்ரி. அப்போது நம்மளுக்கு இங்கே இன்டர்ஃபேஸ் M2 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் குரூப் சோர்ஸ் என்ன இருக்குது, SG1. ஸோ இந்த G1க்கு போகுது. அதாவது சோர்ஸ் அங்கே இருக்குது, சோர்ஸ்லேருந்து G1க்கு போகணும். நம்ம கரண்ட் ரவுட்டரை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இங்கே ப்ரீவியஸ் டயக்ராம் இன்னொட்டி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது சோர்ஸ் இருக்குது, இங்கேருந்து தான் பேக்கெட்டு போக போகுது. ஸோ பேக்கெட்டு போயிட்டு இப்போ இங்கே வெயிட் பண்ணுது, கரண்ட் ரவுட்டரில் வெயிட் பண்ணுது. இப்போ இதெல்லாமே வெளியில் போயிடும். இது எல்லாமே இப்போ கனெக்ஷனில் கிடையாது. இப்போ பேக்கெட் இங்கே வந்துடுச்சு. இப்போ இருக்கிற பேக்கெட் வந்து இங்கே போகணும், G1க்கு போகணும். அப்போ இது கனெக்ஷன் தேவையில்லை. ஸோ இதை ப்ரூன் பண்ணிவிட்டு இது வழியாக போய்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். நீங்கள் உங்கள் எந்த பேர் வேணால் வச்சுக்கோங்க, என்ன நேம் வேணால் வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் இண்டிபெண்ட் மல்டிகாஸ்ட். இதை பிம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட், பிம் கான்செப்ட்.
protocol independent multicast is a family of multicast routing protocol that is independent of any unicast routing protocol. ஓகேங்களா, எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். இது என்ன பண்ணோம்னா யூனிகாஸ்ட் ரவுட்டிங் டேபிளை பயன்படுத்தி டிசிஷன்ஸை எடுக்கும், ஃபார்வர்டிங் டிசிஷன்ஸை எடுக்கும். ஓகேங்களா, பட் டஸ் நாட் ரிலே ஆன் த மெக்கானிசம் ஆஃப் எனி பர்டிகுலர் ஒன். இது உங்களுக்கு உள்ள அந்த எக்ஸாம்பிள் போகும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் எழுதுனா கூட ஓகே தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதிலே 2 டைப்ஸ் இருக்குது. பிம் டென்ஸ் மோடு. டென்ஸ் மோடு வந்து நம்ம ஒரு குட்டி நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தலாம், டேட்டாவை மல்டிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ முதல்ல ஃப்ளட்டு என்ன பண்ணோம்னா மல்டிகாஸ்ட் டிராஃபிக் எவ்ரிவேர், எங்கெல்லாம் இருக்கோ என்ன பண்ணிவிடும், மல்டிகாஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா ரவுட்டர்ஸ் வித்தவுட் குரூப் மெம்பர்ஸ் சென்ட் ப்ரூன் மெசேஜ் அப்ஸ்ட்ரீம். ஸோ ரவுட்டர்ஸில் ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. ஸோ தேவையில்லாத குரூப்புக்கெலாம் ப்ரூன் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ரும், நீங்கள் இதை விட்டு போயிடுங்கன்னு. யூசஸ் ஆர்பிஎஃப் செக் டு அவாய்ட் லூப்ஸ். ஸோ இதில் வந்து ஆர்பிஎஃப் யூஸ் பண்ணிக்கும், ஏதாவது லூப் ஃபார்மேஷன் இருக்கா, அப்படி லூப் வந்து அதை அவாய்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரு ஸ்மால் நெட்வொர்க்கு இதை பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், இதில் இந்த டயக்ராம் நல்லா ஒத்து கவனிங்க. இப்போது இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது, இதுதான் சோர்ஸு. இப்போ எனக்கு எங்கெல்லாம் போகணும்னா குரூப் 1க்கு இந்த G1 இந்த G1 இது எல்லாமே ஜின்னு வச்சுக்கோங்க. நார்மலாக இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன பண்ணணும், மல்டிகாஸ்ட் பண்ணணும். ஸோ நான் அதை ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணோம்னா இப்படிலாம் போகுது, இந்த இடத்து இப்படி போகுது, இந்த ரவுட்டர்லேருந்து இங்கே போகுது, இந்த ரவுட்டர்லேருந்து இங்கே ரவுட்டருக்கு, அப்புறமா இந்த ரவுட்டர், எல்லா ரவுட்டர் கூட கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து எல்லா ஜிக்கும் வந்து கேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போது எனக்கு ஏதாவது தேவையில்லை, ஏதாவது வந்து ஒரு பாத்து, அதாவது ஏதாவது ஒரு ரவுட்ரு தேவையில்லைன்னா, அதாவது அந்த பக்கம் ஒரு குரூப்பு தேவையில்லைன்னா அந்த குரூப்புக்கு நான் அனுப்பக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணலான்னா ப்ரூன் மெசேஜை அனுப்பிச்சி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இங்கேருந்து டேட்டா பேக்கெட் வருது, இந்த ரவுட்டருக்கு வருது, இந்த ரவுட்டருக்கு வருது, இந்த ரவுட்டருக்கு வருது. அப்போது ஸோ இந்த G1க்கும் போகும், இந்த G1க்கும் போகும். ஓகே, அடுத்து அப்படியே இங்கே வருது, இந்த ரவுட்டருக்கு வருது, இந்த ரவுட்டர்லேருந்து இந்த ரவுட்டருக்கு வருது. அப்போ கண்டிப்பாக இந்த G1க்கும் போகும், இந்த ரவுட்டருக்கு போயிட்டு இந்த G1க்கும் போகும், இந்த G1க்கும் போகும். ஆனால் இப்படி போகிற ஏரோ வந்து இங்கே போகல. ஏன்னா இப்போ இது வந்து எம்டியாக இருக்குது, அதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே G1, இங்கே G1, இங்கே G1, இங்கே G1, இங்கே எல்லாத்துக்குமே பேக்கெட்டு போகுது, இதுக்கு மட்டும் பேக்கெட்டு போகல. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு ப்ரூன் மெசேஜ் அனுப்பிச்சு நீ தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துக்கு போகாது. ஓகே, இதெல்லாமே ஒரு ஸ்மால் நெட்வொர்க்கு தான் நம்ம இது பாசிபிள். பெரிய நெட்வொர்க்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, ஒரு பெரிய நெட்வொர்க்கு பயன்படுத்துறது தான் பிம் ஸ்பார்ஸ் மோடு. இது ஒரு லார்ஜ் நெட்வொர்க்கு பயன்படுத்துவோம். ஆல் சோர்சஸ் ஃபஸ்ட் சென்ட் மல்டிகாஸ்ட் டு த ரெண்டுவஸ் பாயிண்ட். முதல்ல அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிருங்க. ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அந்த கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நான் தான் டீச்சர்னு வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட 2 ஸ்டூடெண்ட்டு மெட்டீரியல்ஸை என்கிட்ட கொடுக்குறாங்க, பிடிஎஃப் மெட்டீரியல். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மெட்டீரியலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் மொத்தமாக எல்லாருக்கும் போட்டுருவேன். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ கம்மியான பேர்கிட்ட வாங்கி மொத்தமாக ஏன் மூலியமாக எல்லாருக்கிட்டையும் பரவுது இல்லையா? ஸோ அதுதான் இந்த கான்செப்ட், இதுதான். ஸோ ஆல் சோர்சஸ் ஃபஸ்ட்டு சென்ட் மல்டிகாஸ்ட் டு த ரெண்டிவஸ் பாயிண்ட். மெயின் பாயிண்ட் தான். இந்த ரெண்டிவஸ் பாயிண்ட் தான் என்ன பண்ணணும், குரூப் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடும். அதுவும் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தா பயன்படுத்திக்கும். எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் பாருங்கள். ரெண்டிவஸ் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டர் 4 ஏதாவது அனுப்பணும்னா முதல்ல ஜாயின் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரவுட்டர்ஸ் இருக்குது. ஸோ எது வந்து சென்ட் பண்ண விருப்பம் பண்ணுதோ அது முதல்ல வந்து ஜாயின் பண்ணும். இந்த ரெண்டிவஸ் பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணுது. சரி, அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டிவஸ் பாயிண்ட் என்ன பண்ணோம்னா மற்ற குரூப்ஸ்க்கு எல்லாமே சென்ட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த R3 R1 ஜாயின் பண்ண விரும்புதுன்னா ஜாயின் ஆகிக்கும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ரெண்டிவஸ் பாயிண்ட்லேருந்து டேட்டாஸ் வந்து சென்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ எல்லா ரவுட்டர்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து டேட்டா பேக்கெட் வந்து சென்ட் ஆகும். ஸோ முதல்ல ஒருத்தர் 2 பேர் வந்து அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கேருந்து மற்றவங்க எல்லாருக்குமே ஷேர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஹை டிராஃபிக் நெட்வொர்க்கில் பயன்படுத்தலாம்.
ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோலாம் லைவில் போகுது இல்லையா, அது எல்லாமே இந்த கான்செப்ட் தான், லைவ் ஸ்ட்ரீம் வீடியோஸ் எல்லாமே. ஓகேங்களா. இதில் இன்னொரு பெஸ்ட்டு கான்செப்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த 2 வெஸ் பாயிண்ட்டுக்கு இப்போ நான் தான் இந்த 2 வெஸ் பாயிண்ட்னு வச்சுப்போமே. ஸோ இந்த கம்ப்யூட்டர்லேருந்து நான் இங்கே வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறேன். இந்த ரவுட்ரு வழியாக நான் இந்த 2 வெஸ் பாயிண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டேட்டா பேக்கெட்டை சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த முதல்ல இந்த நிறைய ரவுட்டர்ஸ் வழியாக அந்த மெயின் ரவுட்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவையோ அந்த குரூப்புக்கு மட்டும் சென்ட் பண்ணிவிடும். ஸோ இப்படியும் பண்ணலாம் இதில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டர் டொமைன் மல்டிகாஸ்ட் ப்ரோட்டோகால். இதில் முக்கியமான ப்ரோட்டோகால் மல்டிகாஸ்ட் பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த லைவ் ப்ராட்காஸ்ட் சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துலேருந்து, இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம் ஆல் ஓவர் வேர்ல்டு. அப்போது அங்கங்கே ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அட்டானமஸ் ஸ்டேஷன்ஸ் சொல்லலாம், அட்டானமஸ் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ அங்கங்கே அந்த அட்டானமஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அது வழியாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஷேர் ஆகி ப்ராட்காஸ்ட் ஆகும். ஐபிடிவி கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே இதில் தான் பயன்படுத்துவோம். ஸோ இந்த எம்பிஜிபி வந்து ஒரு பிஜிபி ப்ரோட்டோக்கால்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு நெட்வொர்க்கு அதோடைய இந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கும். இட் அலோ நெட்வொர்க் டு அட்வர்டைஸ் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் இண்டிபெண்ட்லி. ஸோ அப்படி பண்ணிக்கிறதுனால ஈஸியாக வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒவ்வொரு அந்த அட்டானமஸ் ஸ்டேஷன்ஸ் மூலயமா ஷேர் ஆகிக்கிட்டே போகும் அந்த பேக்கெட்ஸ். ஸோ யூஸ்டு ஃபார் இன்டர் டொமைன் மல்டிகாஸ்ட். இது என்ன பண்ணணும்னா மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன் பண்ணும் மல்டிபிள் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் கூட. ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் மல்டிகாஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. உலகம் ஃபுல்லாக அதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராட்காஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஐபிடிவி லைவ் ப்ராட்காஸ்ட். ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் வேறு எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா PIM-SM, அதாவது ப்ரோட்டோக்கால் இண்டிபெண்ட் மல்டிகாஸ்ட் ஸ்பார்ஸ் மோட். அதாவது ஒரு பல்க் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோட்டோக்கால் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், புரிஞ்சுன்னா நீங்கள் ஓனாகவே எழுதலாம். இது உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.